ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநர்களை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலப்புருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், கலஸ்தரகாரகன் சுக்கிரனின் ஆட்சி வீடு. கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 அடங்கிய ராசி மண்டலம். ரிஷபராசிக்கு நல்லா இருக்குங்க, கிரக நிலை நல்லா இருக்குது. ராசியில் குரு இருந்தாலுமே ராசியில் குரு இருக்குது என்ன, கொஞ்சம் மனச்சோர்வு, கொஞ்சம் இடமாற்றம் இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவர் பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை வளப்படுத்துவார். அது ஒரு அதிர்ஷ்டகரமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, தாம்பத்தியம், அதிர்ஷ்டம், சகல சௌபாக்கியம், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். இது நல்ல விதமாக தான் இருக்குது. ராசியில் குரு ஸ்தான பலம் வரலை, பகமைப்பட்டிருந்தாலுமே ரிஷப குரு திட்டமிட்ட காரியத்தை செய்ய வைப்பார். எந்த காரியத்தையுமே பிளான் பண்ணி செய்வீங்க, அதில் வெற்றி அடைவீங்க. இப்போ ரிஷபத்துக்கு நல்லது செய்கிற கிரகம் ராகு. ராகு ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாகவே சுக்கிரன் வீட்டுக்கு ராகு நல்லது செய்வார். ராகு ராசிக்கு 11ஆம் வீட்டில் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாற போகிறாரு. ராகு சார மாறுது, நல்ல ஒரு சிறப்பை தரப்போகுது. இவ்வளோ நாள் உங்கள் ராசிக்கு 2, 5 கூடிய புதன் சாரத்தில் இருந்தார், ரேவதி சாரத்தில். இப்போ ராசிக்கு ராஜயோகாதிபதி 9, 10 கூடியவன் சாரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான். ராகு பொதுவாக தனக்கு சாரம் கொடுத்தவன் யாரோ அவருக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் வீடு கொடுத்த கிரகம், தன்னை பார்த்த கிரகம், தன்னோட சேர்ந்த கிரகம், இதுக்கு ஏற்ற மாதிரி தன் நிலைப்பாடை மாற்றுவார். ராகு இப்போ எந்த கிரகமும் பார்க்கல, அது ஒரு நல்ல விஷயம், இயல்பாக தான் இருக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட ராகு இப்போ ரிஷபராசிக்கு ஜூலை 8ஆம் தேதி அவர் நட்சத்திர சாரம் மாறாரு. உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு. ரிவர்ஸில் தான் வருவார். அவர் உத்திரட்டாதி 4, 3, 2, 1 அப்படி ரிவர்ஸில் தான் வருவார். ஏன்னா ராகு ஆண்டி கிளாக்காக சுற்றுற கிரகம். ஓகே நேர்களே, இதில் ராகு இப்போ நட்சத்திர சாரம் மாறதுனால, உங்கள் ராஜ யோகாதிபதி நட்சத்திரம் சாரம் மாறதுனால நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா? உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் பார்க்குற வேலை உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். குறிப்பாக கனர வாகனங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ராகு ஒரு வேகத்தை குறிக்கிற கிரகம். வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, இயந்திரியல் சம்மந்தப்பட்டவங்க, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு வேகத்தை கொடுப்பாரு. அதுபோக ராகு ஒரு மறைபொருள் சொல்கிற கிரகம். அதனால் மறைபொருள் தேடுறவங்க, சிபிஐ, சிஐடி, சிபிஐ ஆஃபீஸர், போலீஸில் துப்பறியும் பழக்கா, புகைப்பட கலைஞர்கள், இப்படி நிறைய சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ராகு நல்ல நிலைமை கொடுப்பாரு. அதுபோக சில பேர் வெளியே தெரியாமல் வேலை பார்ப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் இருக்கும், வெளி உலகத்துக்கு தெரியாது, ஆனால் அவங்க ஒரு வேலை பார்த்துட்ருப்பாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு அந்த வேலை நியாயமாக இருந்துச்சுன்னா அந்த வேலையில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி ராகு சில வேலையில் காரகத்துவ தொழிலை கொடுப்பாரு. மருத்துவமும் வரும். ஸோ மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ரிஷபராசியில் அனைத்து தரப்பிற்குமே நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்கள் வேலையில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். அதுபோக பண பலன் கையில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகன யோகம் இருக்கும். வாழ்க்கையில் நண்பர்கள் நல்லபடியாக இருப்பாங்க. உங்களுடைய சுற்றி இருக்கிற நண்பர்கள், வயதுக்கு ஏற்ற மாதிரி நண்பர்களுடைய சவாசம் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருவாய் இருக்குங்க. ராகு விவசாயத்தை வாரி வழங்குவார். சரியாக? விவசாயம், தோட்டக்கலை, பயிர்க்கலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தேவையான பண வசதி இருக்கும். உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களோட உடன் பிறந்தவர்கள் நல்லா உங்களை வச்சுக்கிடுவாங்க. அவங்களாலேயும் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் சில கிரகங்கள் சாதகமாக இருக்குங்க. அந்த கிரகங்கள் அதுக்கேற்ற மாதிரி பலனை கொடுத்துட்டு போகும். இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு யோக ராகுவாக இருப்பார். லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. சரியா? மீனராகு பொதுவாக நல்லதாக செய்வார். ஏன்னா ராகு ஒரு சர்ப்ப கிரகம். அது ஒரு நீர் ராசியில் இருக்குது, நல்லது தான். ஒரு பாம்பு ஒரு நீரில் இருக்கலாம், தண்ணியில் இருக்கும்போது இயல்பான நிலையில் தான் இருக்கும். உஷ்ணத்தில் தான் இருக்கக்கூடாது, வெப்பமான இடத்துல தான் இருக்கக்கூடாது. அதுபோக நிலராசிலையும் சர்ப்பகரம் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த அடிப்படையில் மீனராசியில் இருக்கிற ராகு ரிஷபராசி, நிலராசி உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. சரியா? தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். ராகு பாட்டனார் குறிக்கிற கிரகம். தகப்பன் வழி பாட்டனார் குறிக்கிற கிரகம் இருக்கிறதுனால தகப்பன் வழி பாட்டன் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த சொத்து விஷயத்தில் எதனாச்சும் பிரச்சனை, பஞ்சாயத்து வழக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் தவிடுபடியாகி உங்களை சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்க வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வம்பு வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். நீங்களும் நல்லா ஊழியம் பண்ணுவீங்க. ஊழியம்னு என்ன, உத்தியோகம் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்கிற காரியம் நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்கு வழியை போய் சென்று சில ஊழியத்தை செஞ்சு நல்லபடியாக செய்வீங்க. திடீர் யோகமும் இருக்கும்.
திடீர் லாபமும் இருக்கும். இந்த விபரீத ராஜயோகத்தை ராகு கொடுப்பாரு. அது வராதுன்னு நினச்சி இந்த படத்தை டக்குன்னு வர வைப்பார். இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், பிறர் பணம் எல்லாமே உங்களுக்கு வரும். கடன் கொடுத்த இடத்துல வராது அப்படி நினச்சிருந்தீங்கன்னா அந்த பணம்னா டக்குன்னு கைக்கு வந்துடும். எந்த ஒரு காரியம் வேகமாக நடக்கும் அதுக்கெல்லாம் ராகு உத்தேசமாக இருப்பார். அதனால் துரிதம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, அதுபோக இது என்னது ஃபாஸ்ட்டு இது கொரியர் சர்வீஸ் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த மெயில் தொடர்பாக இருக்கிறவங்க, இமெயில் அனுப்புகிறவங்க, இன்டர்நெட் சென்டர் வச்சுருக்கிறவங்க, கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த மாடர்ன் உலகத்தில் ஐடின்னு சொல்கிறோம்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக மொபைல் சர்வீஸ் நல்லாயிருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட புதன் ஆதிக்கத்தில் போயிடும். புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதுவும் நல்ல அமைப்பு தான். பத்திர யோகத்தில் இருக்கிறார், பத்திர ராஜ யோகத்தில் இருக்கிறார். அதுவும் கூடுதல் சிறப்பு தான். இருந்த போதிலும் ராகு மொபைல் ஃபோனை குறிப்பிடுவார். ரிஷபராசியில் மொபைல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஏன்னா மொபைல் ஃபோனை தான் இந்த காலத்தில் அந்த கைபேசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மூலிமா ஒரு விஷயத்தை இங்கேருந்து உலகத்துக்கு உடனே அனுப்ப முடியுது. உலகமே உள்ளங்கையில் அடங்கிருச்சு. அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறது ராகு தான். அது பிரம்மாண்ட விஷயம் ஒரு சின்ன ஒரு அடப்புக்குள்ளே இருக்கும். அதை ராகு தான் உருவாக்குவார். அதுபோல் திரைப்பட கலைஞர்களுக்கும் நல்லாயிருக்கும். பிரம்மாண்டத்தை காட்டுவார். கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கும் நல்ல ஒரு இடத்த கொடுப்பார். அதுபோக ராசிக்கு அவர் ராஜயோகாதிபதி 9-10 கூட்டம் சாரத்தில் போகிறதுனால தாப்பன் வழியில் எதிர்பாராத சில செல்வங்கள் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. தொழிலில் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுப்பாரு. ஸோ ராகு ஒரு அளப்பரிய யோகத்தை அடுத்து வருகின்ற 8 மாதத்துக்கு செய்வார். உத்திரட்டாதி 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதத்தில் சஞ்சரித்து வரும்போது நல்ல பலங்களை தருவாருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெறணும், லாபஸ்தானம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் குடும்பத்தில் மூத்த சகோதரனுக்கும் உங்கள் தகப்பனுக்கும் உள்ள உறவு நல்லபடியாக இருக்கும். மூத்த சகோதரனால் உங்கள் தொழிலில் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் தொழிலில் உங்கள் அண்ணன் கூட சேர்ந்து தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா, உடன் பிறந்த அண்ணனோ பங்காளிகள் கூட சேர்ந்து தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களால நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதலாக உங்கள் வாழ்க்கையில் வசதிகள் மேம்படும், சேமிக்க முடியும். அதாவது அது பெரிய விஷயம். எவ்வளோ தான் சம்பாதிக்கலாம், செலவு பண்ணலாம், ஆனால் சேமிக்கிறதுக்கு ஒரு நேரங்காலம் வரணும். அது இந்த காலகட்டத்தில் முடியும். அனைத்து வேலைகளும் விரைவாக முடியும். எல்லா வேலையும் ராகு வேகமாக முடிப்பார். ஏன்னா அவர் ஒரு ஸ்பீடான கிரகம், வேகமாக இயங்குகிற கிரகம். துரிதம் சொன்ன பார்த்தீங்களா, அப்படியே நின்ன இடத்துல வேகமாக சுற்றுற கிரகம் ராகு. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக முடிப்பார். உங்களுக்கு அதனால் மனதில் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியமெல்லாம் மலமலன்னு முடிப்பார். ஏன்னா வாழ்க்கையில் தடையை கொடுக்குற ஒரு ராகு தான். புத்திர தடை, திருமண தடை, இப்படி எந்த வேலை இருந்தாலுமே அது தடையை கொடுக்குற ஒரு ராகு தான். அவர் லாபஸ்தானத்தில் நல்ல ஒர்க் எடுக்கிறதுனால இந்த தடையெல்லாம் நீக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு. நம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் தொட்ட காரியம் தொடங்குது, அதனால் நம்ம அடுத்தடுத்து போகலாம் அப்படின்னு மனதில் ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கு. அதனால் நல்லா வருமானமும் இருக்கும். சரியா, அதிர்ஷ்டமும் பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குங்க. சரி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இப்போ ராசியில் குரு இருக்குது. ஒரு வகைக்கு நல்லதான். 8-11 கூடிய ராசியில் இருக்கிறதுனால தூரதேசத்தில் உள்ள தொடர்புகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடம் தூரதேசத்தை கொடுக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தூரதேச தொடர்பில் நல்ல லாபம் கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்துல மட்டும் செவ்வாய் இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா, கொஞ்சம் அலைச்சல், பிரயாணம், டென்ஷன் இருக்கும். உடல் உஷ்டமாகும், கைகால் வலி இருக்கும். சிலருக்கு திடீர்னு ஜலதோஷம் பிடிக்கும். அப்புறம் உடல் சோர்வு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அதெல்லாம் செய்வார். அவர் உங்கள் ராசிக்கு 7-12 கூடியவர் தான். அதனால் மனையை கூட்டிகிட்டு எங்கன்னா அலையிற மாதிரி இருக்கும். ஏன்னா சில பேருக்கு மனையை விட்டுட்டு வெளியே தூரத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். வேலை விஷயமாகவோ தொழில் ரீதியாகவோ எங்கேனாச்சும் இடையில சில காலங்களுக்கு வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதுவும் ஜூலை 7 வரைக்கும் தான். அதுக்கு பிறகு செவ்வாய் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். ராசிக்கு குருமங்கல யோகத்தில் இருக்குது. நல்ல அமைப்பு தான். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு கூட சேர்ந்த செவ்வாய் ஒரு நல்ல ஒரு அமைப்பை தான் கொடுப்பாரு. ராசியில் சம்மந்தப்பட்டாலுமே குரு கூட சேர்ந்து அவர் சுபராகி நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, இந்த ராகு சஞ்சாரம் சிறப்பை தருகிறது. பிரம்மாண்டம் தரும் ராகு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்குறாரு. ராகு தரும் பிரம்மாண்டம் அளப்பரியது, நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. ரிஷபராசிக்கு அடுத்தடுத்து ரீடிங் நல்லா தான் இருக்குது. நானும் ரிஷபராசிக்கு இப்போ தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஏன்னா நல்லா இருக்க போய் தான் நம்மளால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். அதுபோல் சாதக பாதங்களை சரிவிதமாக சொல்லிடுவேன். இப்போ ராசிக்கு இவருடைய சஞ்சாரம் தான் சரியில்லை, செவ்வாயோட சஞ்சாரம் தான் சரியில்லை. மற்றபடி எல்லா கிரகங்களுமே சாதகமாக தான் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 3 கூடியவன், தைரிய வீரிய காரிய சேனாதிபதி. இன்றைக்கி ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார், பௌர்ணமியாக இருக்கிறார். இன்றைக்கி அஷ்டமம் தான் நினைக்கிறேன், சந்திராஷ்டமம் தான். சந்திராஷ்டமம் இருந்தாலும் பரவாயில்ல. சரியா, அது சந்திராஷ்டமம் நாளையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. சரியா, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஆரம்பிக்குது. 22, 23, 24 இருக்கும். சரியா, 3 நாளைக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக அக்ரிமெண்ட் போட வேண்டாம், கான்ட்ராக்ட் போட வேண்டாம். கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
23, 24 இருக்குது, 2 நாள் இருக்குது. சரியா? 23, 24 ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் பரிபூர்ணமாக இருக்குது. 3 நட்சத்திரத்துக்குமே அடுத்தடுத்து வரும். அதனால் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? 23ஆம் தேதியும் ஜூன் 23, ஜூன் 24 2 நாட்களும் அதுக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா? நான் அடுத்தடுத்து வீடியோ தொடர்ந்து போடுவேன். நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் இது பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த விஷயத்தில் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த விஷயம் ஜாதகமாக இருக்கும், எந்த விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்குன்னு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். டெய்லி பலன்கள் போடுறத காட்டிலையும் வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த வாரமும் தெரியும், அந்த மாதமும் தெரியும், உங்களை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியும். சரியா? மேச ராசிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், குரு தசையை பற்றி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் போடுறேன். நான் குரு தசையை பற்றி உங்களுக்கும் நான் போடுறேன். குரு தசை வந்து இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. சரியா? ஒரு மத்தியம வயதில் நடந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு குரு தசையை வந்து அடுத்த வீடியோ போடுறேன். குரு தசா பலன்களும் குரு எப்படி இருந்தால் உங்களுக்கு பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா ஒரு ராசியில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அதனால் குருவை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் குரு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பாரு, சாதக பாதங்கள் என்ன, அதுபோல் தசாபுத்தி பலன்கள் என்ன, வழிபாடு பரிகாரம் என்ன, இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அட்% தசையில் இருக்கிறவங்களுக்கு, குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஈஸியாக லைஃப்பை கொண்டு போக முடியும். நமக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன், அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம நீச்சா போய்கிட்டே இருக்கலாம். எந்த சாமியை கும்பிடணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த இறைவனை கும்பிடணும், என்ன பரிகாரம் பண்ணணும், அதை ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை மட்டும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கணுங்க. சரியா? சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கணும். நம்மளை சுற்றி 1008 விஷயம் இருக்குது. 12 ராசி இருக்குது. ரிஷபத்தை சுற்றி 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்களும் ஒவ்வொரு விதமாக இயங்கிட்டு இருக்குது. அதில் எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது, சாதகமாக இருக்கிற கிரகத்தை விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பிரச்சனை இல்லை. பிரச்சனைக்கு உள்ள கிரகத்தை தான் நம்ம வந்து வழிபடணும், பரிகாரம் பண்ணணும். ஸோ பிரச்சனைக்கு உள்ள கிரகம் எது, அதை தெரிஞ்சுக்கணும். சரியா? நேரில் அதை தெரிஞ்சு சொல்கிறது ஒரு ஜோதிடரோட கடமை. அன்றாடம் பார்க்கணும். பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அன்றாட கிரகங்களோட நிகழ்வு தெரியும். இப்போ நான் இந்த பதிவு போடுறேன்னா நான் வந்து பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது தெரியுது, ராகு பகவான் வந்து நட்சத்திர சாரா மாறுறாரு. அவர் வந்து மீன ராசியில் வந்து ரேவதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் தெரியுது. அந்த தகவலை வந்து ரிஷபராசிக்கு அதை வந்து நான் வந்து பார்த்து அதை வந்து இப்போ உங்களுக்கு பலனாக சொல்கிறேன். ரிஷபராசிக்கு சாதக பாதகம் என்ன, அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நேயர்களே. ஓகே, இந்த வீடியோ பதிவை இதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா நிறைய நேர் சொல்கிறாங்க, ஷார்ட்டாக போடுங்க சார், விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், ரத்தன சுருக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ரிஷபராசின்னு இல்லை, எல்லா ராசிலையும் தான் கேட்குறாங்க. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் வந்து சப்ஜெக்ட் விட்டு போகிறதில்ல. உதாரணம் விளக்கம்பலத்தெல்லாம் குறைச்சிருவான். என்ன சொல்ல வரமா சொன்னால் போதும், ரத்தன சுருக்கமாக. தொடர்ந்து வீடியோ போடுறதுனால நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே நேர்களே, இப்போதைக்கு வந்து முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் கந்தசஷ்டி கவசம் படிங்க, நல்லபடியாக இருக்கும். இதை மட்டும் செய்யுங்க. இதை செய்யுங்க, உங்களுக்கு வந்து அப்படியே மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். போதி ஜோதிடத்தில் வந்து எப்போயுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு கைடாகவே இருப்போம். சரியா நேர்களே? எல்லா ராசிக்குமே வந்து நான் அப்பப்போ வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். சாதக பாதங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்தந்த நேரத்தில் என்னென்ன வழிபாடு அதை முக்கியமானதை செஞ்சுட்டோம்னா நமக்கு அப்பப்போ பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும். மழை போல் வருகின்ற வினைகள்லாம் பனி போல் போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்கிட்டே இருக்கலாம். அதுபோக தசாபுத்தி நடக்கும். ரிஷபராசியில் செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கிறவங்களுக்கு அடுத்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் போடுறேன். செவ்வாய் திசை கொஞ்சம் வயசில் நடக்கும். சரியா? செவ்வாய் திசை, ராகு திசை ஒரு 35 வயசு கீழே இருக்கிற நடக்கும். அதுக்கு மேலே குரு திசை தான் மத்தியம வயதில் நடக்கும். ஸோ குரு திசையை டார்கெட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். சரியா? வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.